என்னதால அந்த சண்டாள மகளுக்கு தலைமுறைக்கு மாடு கறி சமைத்து அடுப்பட்டி உப்பு கண்டம் அறுவே வறுத்து வைத்த மாட்டு உப்பு கண்டம் இளவரப்பவர் தானே மாட்டு உப்பு
அப்படியே 7 வண்டி மது கொடுத்த அண்ணாந்து ஊத்துதான் ராவா அடிக்கா மது குடித்த மயக்கத்தினால சண்டாள மகடாசுரனானவன் மலையில் தலைய வைத்தான் மலையில் கடலில் காணி புரட்ட போட்டு உறங்குதானே புரட்ட போட்டி உறவாகி அவன் கண்ணசந்து தூங்கும் போது ஆண்டவன் தான் பகவானோ வடக்குவ செல்வியத்தான் உச்சினியமாடிய அங்கம்மா ஈஸ்வரி சந்தேன மாரியம் பெரிய மாரியத்தான் விட்டு பெற வாரம் அம்மா காளியற வாரம் அம்மா வார்த்தை ஒன்று நல்ல மகுடனை தமகுடன் சங்காரம் செய்து வந்தார் 8 பேர்களுக்கும் இருக்க இடந்தாரே இடப்பாகம் உனக்கு தாரே இடப்பாகம் செல்வி மகரனை சங்காரனை முடித்து வந்தையானா உனக்கு நான் இருக்க இடமும் இடப்பாகமும் தாரேன். அப்பதான் பார்த்தா 8 பேரும் இவனை கொன்னாவது கண்டிப்பா நம்ம இடப்பாக வாங்கணும். இதுல ஒருத்தியா போனா அவனை கொல்ல முடியாது. 8 பேரும் ஒரே சர்வத்துல போகணும். அப்படின்னா எப்படி சர்வம் எடுக்கணும்? துர்க்கையாக நம்ம மாறணும். அப்பந்தான் 8 பேருடைய விலமும் ஒருத்திக்கு வரும் என்ற அக்கா தங்கையர்கள் 8 பேர்களும் துர்க்கையாக வடிவத்தை கொண்டு மஜரிசி வனமோதற்கு வடக்குவா செல்வி அம்மா அருகிற வேலை கோட்டையவும் பார்ப்பாள். மகுடங்கோட்டை மகுடாசுரன் பாவி மகுடாசுரன் எப்படி நான் பார்ப்பேன் என்று கோட்டைக்குள்ள பார்க்கால உரட்ட போட்டு அவன் கோட்டைக்குள்ள பார்த்த போது மகுடனை உலகத்திலே கொன்றமான தூக்கத்திலே கொன்றமான அவனுக்கு தோசம் வந்து
அகஸ்திய பெருமாளே வானு கேட்கல வந்தனம் செய்யல கோபம் கொண்ட அகஸ்தியர் அடே மச்சரிசி மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு மனிதர்களுக்கு மட்டும்தான் அப்பா 6 அறிவு 6 அறிவு கொண்ட நீ ஓர் அறிவை இழந்து இருந்ததினால வந்தவனை வா என்று மதியாமல் மாட்டுத்தனமாக இருந்ததால உன்னுடைய சிரசு 1000 எருமத்தலையாக முளைக்கும் போ சாபம் கொடுத்தார். அந்த மாட்டு முகம் முளைச்சதுனாலதான் மகிஷாசுரம்னு பேரு வருது. அப்படி இருக்கும் போது மனுஷனா இருக்கும் போது அவன் சைவமா சாப்பிட்டான். மாட்டு தலை முளைச்ச உடனே அவன் சாப்பிடுறதெல்லாம் அசைவம் தான். என்ன பண்ண முடிய கொண்டையா பருத்தி கொண்டையே இப்ப காங்கலியா பருத்தி கொண்டையில பால் எடுத்து ஆச்சி குடிச்சாங்கன்னா நெஞ்சு வலி கேட்கும். உருண்டை நெஞ்சுக்கு போடுவாங்க, கண்டிஷிக்கு சுத்தி போடுவாங்க, மாட்டுக்கு நினைய வச்சு போடுவாங்க. பருத்தி கொண்டை முன்னாடி அவன் சாப்பிடுறதெல்லாம் மிருகம்தான். அவன் கண்ணில் எதை கண்டாலும் அப்படியே தூக்கி கையால தூக்குவான், கபாலமா முழிக்கிறான். அப்படி இருக்க ஒரு நாளை பார்க்க அவனுக்கு வனமெல்லாம் குறைஞ்சு போச்சு. அவனுக்கு தெரியாம அந்த வனத்திலே ஒருவர் தவம் இருந்தான். அவன் தான் யமகண்ட ரிஷி. கையிலே லிங்கத்தை வைத்து தவம் இருந்ததுனால 12 வருஷம் தவம் இருந்தா பாருங்க. அவர் மேலெல்லாம் ஒரே ரோமம். இவனுக்கு பசி கிறக்கும். கவுதல கரடி போல் இவனுக்கு தெரியுது. கையால தூக்கினா கபாலமா முழுங்கிட்டான். ரிஷி வயிற்றுக்குள்ள போயிட்டார். அன்னையில இருந்து உலகமே அவன் கண்ணுக்கு தெரியும், கைலாசமே அவன் கிட்ட தெரியும். நம்ம ஒரு கையில ஒரு செல்போன் வந்தாருதான் உலக அதிசயத்தை ஒரு நிமிஷத்துல பாத்துக்கலாம். கைலாசமே தெரியும். ஆமா, எங்க எங்க செல்ல தட்டினா அந்த உலகம் பூரா தெரியும். அதான் உள்ளாங்களுக்கு உலகம். அதுக்கு மேலே பாருங்க. அப்படி மச்சரிசியாகப்பட்ட மகிஷாசுரன் கைலாசனியாவோ கண்ணுக்கு தெரிந்த போது நான் தான் கடவுள், நான் தான் பகவான். இனிமே எல்லோரும் என்னத்தான் கும்பிடணும்? மச்சரிசி வனமாதியிலே கோட்டை போட்டு சண்டாள மகுடாசுரனானவன் அந்த வசரி சிவனத்திலே கோட்டை போட்டு வாழும் பொழுது வாசலை தொழிக்கணும்,
தூக்கணும், இதுக்கெல்லாம் ஆளு கூப்பிடணுங்க. இதை காலையில தூக்காது. ஏழு இறைவான் கண்டாலை எரும மாட்டு முகத்தழக ஆமையா அஜரிசி வனமாதிர வனமாதிர அஜரிசி வனமாதிர அண்டாள மகளாசூர மகளாசூர ஏகத்தை வரவழைப்பா ஏகத்தை வரவழைப்பா உரைவோல் மிக சொல்வா அவன் மின்னல்களை வரவழைப்பா வெளிச்சமாது போட சொல்வா இடிகளை வரவழைப்பா மேளமாது கொட்ட சொல்வா அந்த இடத்துக்கு தகுந்தபடி அம்பையை வாடி என்பா நடனங்கள் ஆடச் செய்வா ஊர்வசிய வாடி என்பா உல்லாசமா பாடச் செய்வா ஏழைய வாடி என்பா தங்கமும் போடச் சொல்வா அரசரிய வாடி என்பா சங்கீதம் பாடச் சொல்வா பாடச் சொல்வா அவன் தேவன் நல்ல முனிவர்களை தினமும் வந்து பணியை சொல்லும். அது ஒரு பிள்ளை பிறக்க முடியுமா பிறக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக அப்படி கேட்டான். அதால பாவி பகவான் தந்தை என்று வரம் கொடுத்தார். அதுக்கு தந்தே தந்தவனே இப்படி வரங்களை பெற்ற போது என்ன பச்சரிசிக்கு எவராலும் அழியா வரங்களை பெற்றுவிட்டோங்கிற ஆணவம் ஆமா பச்சரிசி வனமாதிர பச்சரிசி வனமாதிர ஆண்டு வரும் நாளை ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் சிவபெருமாள் அகஸ்திய பெருமாளை ஆமா தென்பொதிகை தனித்து உலகத்தை சமநிலைப்படுத்த அனுப்பினார். திருப்பதி தங்கிருக்கு உலகத்தை சமநிலைப்படுத்த அகஸ்திய மகாமுனிவர் வந்து கொண்டிருக்க விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்கணுங்களா? அதுதானே மனுஷன். வாங்க வாங்க இல்லைன்னா மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் சமமே இல்லாம போயிடும். தெரியுமா அதுக்குதான் நம்மளுக்கு 6 அறிவை கொடுத்தாரு. ஆறு அறிவு கொடுத்துருக்காரு 4 கால் கொண்ட மிருகத்துக்கு 5 அறிவு, 2 கால் கொண்ட நம்மளுக்கு 6 அறிவு. ஆமா ஆறு அறிவு கொடுத்துருக்காரு ஆனா இப்பொழுது சப்பரம் வந்து கொண்டிருக்கிறது இந்த தெருவில் பைக்கள் எல்லாம் கொஞ்சம் வாரம் ஆக இந்த அம்மாளுக்கு ஏற்கனவே இருந்தது ஒரு முகம். யாருக்கு ஒப்பிடாது 2 லிங்கத்தை ஒதுக்கினதுனால ஆக இந்த அம்மாளுக்கு 3 முகம். அவளுக்கு வந்து 3 முகம் கொண்டவா அதனாலதான் அவளுக்கு 3 முகம் கொண்டு முப்பிடாரின்னு பேர். விடாதேமா மீதி இருக்கும் 101 லிங்கத்தை எடுத்தா ஐயா அம்மா யாதி அவெல்லாம் முப்பிடாதீங்க. கணக்கெல்லாம் போயிட்டு வைங்க முப்பிடாரிதான். பிடாரி பிடாரி செல்வாங்கல்ல பொம்பளை என்ன வரத்து வாரா பிடாரியா வாராளா அப்படிம்பாங்க இல்லையா? அப்பா என்ன சண்டைக்கு செல்லுவோம் அப்படி 3 முகங்களை கொண்ட முப்பிடாரியாக இருக்கிறா. ஆமையா மீதி இருக்கும் 101 லிங்கத்தை எடுத்து ஆவோ இருப்பா நல்ல கடதாரியே இருப்பார் தேவியர்கள் 8 பேர் லிங்கமதை ஓடுவார்கள் அருசமய வேலை அச்சுதன்
எனக்கு தெரியாம போச்சா? என்ன போல வடிவம் கொண்ட வடிவம் கடலுக்குள்ள கதக எட்டு பேரும் லிங்கத்தை அள்ளி அள்ளி எரிய எரிய கண்ணனோ லிங்கத்தை வாங்கினார். லிங்க மாட வாங்கி கொண்டு எண்ணி பாருங்கயா. அப்படியா? அப்ப 5 25 35 45 85 90 கோயிலுக்கு கிடாவட்டின பொருளை யாரும் வருவாங்க. 100 101 நீங்க சொல்றத பார்த்தா ஏழை விட்ட மாதிரி இருக்கியா? நான் ஏழை விட்ட மாதிரி தானே கணக்கு பார்க்க மாதிரி எழுதுங்க. கணக்கு பார்க்க மாதிரியா? 1 10 100 101 அப்படி சொல்லு மாப்பிள. கணக்கு கூட்டுறது மாதிரிலாம் இருக்கு. பள்ளிக்கூடத்தை சொல்லுவா சீனி வரலு சிங்கார வரலு ஓல வரலு 9 வரலு சொல்லுமா. அது மாதிரி கணக்கு சொல்லலாம். 1 10 100 101 எத்தனை என்ன நேரு? எத்தனை என்ன நேரு? இப்ப சொன்னவளாப்பா 1 10 100 101 என்ன மச்சா? அப்ப என்ன 2 லிங்கம் பரையுதா? 2 லிங்கமா? இல்லுக்கு வரல பத்துக்கு சுட்டு இல்ல அடை வச்சாச்சு. அடை வச்சாச்சு. வடக்குக்காரன் அடை வச்சுட்டு ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு வந்துருக்கேன். வாங்கிதான் பண்ணி கொடுக்கணும். ஆமா பரவாயில்ல. ஜமக ஜோமரை பண்ண அடை வச்சிருவாங்க. ஓ மாப்பிள ரெண்டு எங்க? அதான் இது. நான் கொடுத்தது 103யா? இது வாங்கிட்டு வந்திருக்கிறது 101. அப்ப ரெண்டு எங்க? அதான் இது. என்னையா என்னையா? கர்நாடகம். அதான இது அதான இதுங்க. அந்த லிங்கம் தான் அந்த லிங்கம். 2 லிங்கத்தை என் தங்கை முப்படாது உங்கள் மீது உள்ள பக்தியின் காரணமாக அவன் லிங்கத்தை ஒதுக்கிட்டா. 2 முகம் ஒதுக்கிட்டா. அந்த 2 லிங்கமும் 2 முகமாக வந்து முளைத்து விட்டது. சரி மாப்பிள மீதி இருக்கும் லிங்கத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். ஆமா அதனால 101 இருக்கு. இருக்கு லிங்கத்தை வாங்கியாச்சு. ஆமா அவ அகம்பாத ஆணவத்தை தீர்க்கணுமானா கோட்டையை எரிக்கணும் ஐயா. கோட்டை எரிக்கணுமா என்ன செய்யணும்? முப்புறம் கோட்டை எரிக்கணுமான சிவனாக இருக்கும் நீர் சினக்கணும். உமது 3 கண் திறக்கணும். முப்பரி பறந்து முப்புறத்தில் விழ வேண்டும். அதாவது சிவன் சினக்க அரிசிரிக்க அம்பிகை கோட்டை தீப்பிடிக்கணும். அப்படி ஆகட்டும் என்று சிவனவரும் அந்த அம்மா லிங்கத்தை ஒதுக்கின மகிமையினால கண்டத்துக்கு
அம்மா உருளுதான். அந்த அக்கினியில அப்படியே அமிர்தம். அதை அறிந்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். அவருக்கு உயிர் கொடுக்க தீர்த்தம் கொண்டு பகவான் தொழிப்பாரா ஆண்டவனாகிய சிவபெருமானை அழைத்து வரும்பொருளே ஆண்டவா எங்களுக்கு நீங்கள் மறுபடியும் உயிர் கொடுத்ததுனால எங்களுக்கு நீங்க ஒரு பெரிய வரம் தரணும். உங்க பக்கத்துல எங்க 8 பேருக்கும் இருக்க இடம் வேணும். 8 பேருக்கும் இடப்பாக வேணும். ஆண்டவன் பார்த்தார், ஒருதிக்கு இடப்பாகத்தை கொடுத்துட்டே இந்த பாடுபட வேண்டியது இருக்க. 8 பேருக்கு இடப்பாகம் கொடுத்தா நமக்கு எது என்ன ஆகும்? ஆண்டவன் பார்த்தார், அம்மா வடக்குவா செல்வி, உங்க 8 பேருக்கு இருக்க இடம் இடப்பாக வேணுமானா நீங்க எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். அம்மா காரியர்களே அவன் முதுகிலே மீன் மச்சம் இருந்ததினாலேயும் இல்லறத்தை வெறுத்து அவன் ரிஷியாக சென்றதினால அவனுக்கு மச்ச ரிஷி என்று அழைக்கப்பட்டார்கள். அப்பேற்பட்ட மச்ச ரிஷி அந்த மச்ச ரிஷி வனத்திலே பிரம்மதேவனை எண்ணி வருஷம் 12 தவம் இருந்தாயப்பா, உனக்கு என்ன வர வேணும்? இந்த மண்ணுலகிலே எனக்கு மரணமே இல்லாத ஒரு வர வேணும். அது என்ன மரணம் இல்லாத ஒரு வரம்? ஜனனம் ஒரு நாள், மரணம் ஒரு நாள். பிறப்புன்னு ஒரு நாள் இருந்தா இறப்புன்னு ஒரு நாள் கண்டிப்பா இருக்கும். இதை தவிர எந்த வரத்தையும் கேட்டு தாருங்க.
அப்படியானா இந்த மண்ணுலகிலே எனக்கு மரணம்னு ஒரு வரணுமானா ஆண்களால் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஆயுதத்தாலையும் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது. மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இருக்கக்கூடாது. இத்தனையும் கேட்டவன் பெண்ணால் எனக்கு அழிவு இருக்கக்கூடாதுன்னு கேட்க மதி மறந்து போனான். எனக்கு மரணம்னு ஒண்ணு வரணுமானா கருவிலே சுமக்காத ஒரு கண்ணில் பிறந்த அவ வேணா எனக்கு கொல்லட்டும்னா அவதான் இந்த அம்மா 8 பேரு. கருவில் சுமக்காத கண்ணியர்கள் வந்து என்னை கொல்லட்டு வேண்டாம் அப்படின்னு அவன் என்ன நினைக்கிறான்? கருவில் சுமக்காத 8 பேர் ஓடி வந்து ஓடி அம்மா பேத்தி தாத்தாட்ட மையம் இல்ல மாந்திரமும் இல்ல. ஆனாலும் முப்புறக்கோட்டை கண்டிப்பா தீ பிடிக்கும். அதுக்கு என்ன அந்தாச்சு? நிக்கி பாருங்க கோட்டைக்கு முன்னால வடக்குவார் செல்வி அம்மா இந்த ஆலமரத்துல உள்ள அத்தனை இலைகளை விட வச்சுட்டீங்கன்னா உங்க கோட்டை தீ பிடிக்கும். ஒரு இலை இல்லாம கிளை விடணும். இலையா கிளை விட வைக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே செய்யுங்க. கம்ப்யூட்டர் அடிச்சா ஒரு பருவனை வருகிறோம். அப்ப மந்திரத்தால உற வச்சா எப்படி இருக்கும்? அப்புற ஒட்டிக்கணும். கீழே விடவே விடாது. அதனால உங்க மந்திர சக்தியால அந்த இலைய பூரா உற வைங்க. மந்திரம் சொல்லுங்க. மந்திரம் சொல்லுங்க. மந்திரம் சொன்னா உருவம். ஆமா நம்ம மந்திரத்தை பார்த்துட்டா நம்ம மந்திரம் தீயா பிடிக்கும். ஓம் ரீம் கிரீம் தாரக்காரு சாஞ்சிட்டாருங்க. நான் அடுத்த மந்திரம் சொல்ல வரைக்கும் அடுத்தாரு. மூச்சு முடியல பேச முடியலையே. சரி இன்னொரு மந்திரம் போடுங்க. ஓ தாத்தா எல்லா இலையும் கீழே விழுந்துருது. இந்த 5 இலை ஏன் விடாம இருக்கு? இந்த 5 இலையும் பஞ்சபூதங்கள் அடங்கிய இலை. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த இலைகள் பூமியில் விழுந்ததானா இந்த உலகம் தாங்காது. தாத்தா இருந்து விளையாட ஒரு மரம் தான் இருக்கு. மறுபடியும் இலையெல்லாம் ஒட்ட வைக்க பார்ப்போம். கண்ணன் மறுபடியும் மந்திரத்தை சொன்னார். 6 மாசத்துக்கு முன்னால விழுந்த இலை, காஞ்சல, பச்சல, படுத்தல, அழுகுனல, நொறுக்குனல, செத்தல, செவிச்சல எல்லாம் ஒட்டிக்கிட்டு செத்த இலையா 6 மாதத்துக்கு முன்னாடி இலை விழுந்திருக்கும். நல்ல காஞ்சி பழுத்து போய் ஆலமரத்துக்கு பாகம் தாங்க முடியல. உடனே கண்ணன் ஆலமரத்தை அழைத்தார். ஓ ஆலமரமே, உன்னுடைய பாரம் தாங்கணுமானா பூமியை நோக்கி கொப்புக்கு கொப்பு, கிளைக்கு கிளை, விழுதாக வருவாயாக போ என்று வரமளித்தார். அதனாலதான் ஆலமரத்துல விழுது தொங்குது. கேட்டு போச்சு யார் சொல்ல முடியாது. வயசு போச்சு வயசாப்பா ஒரே இதனை பார்த்தா அம்பிகை 8 பேரும் கிழவங்கிட்ட தொழில் நல்லா இருக்க 8 பேரும் கண்ணனை அழைத்து அண்ணனாக என்ன எண்ணிட்டாலே
இதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க பார்ப்போம். அம்மா பேத்தி இங்க வச்சு நான் மந்திரம் சொல்லி கொடுத்தா எவ்வளவு ஆளு உட்கார்ந்து இருக்கு. நான் சொல்லும் மந்திரம் பறிக்காது. இந்த ஆளுகள் எல்லாம் பார்த்துக்கணும். அதனால தாத்தாவை கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு போங்க உங்க கோட்டைக்குள்ள. தாத்தா எங்களுக்கு ஆண்கள் வரக்கூடாது, ஆண்வாடு அடிக்க கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கோம். கோட்டைக்குள்ள வரணும்னு சொல்லுவீங்களே, உன் தாத்தா வடக்குவாள் செல்வி அம்மா ஏ தங்கைமார்களே, தங்கம்மா உச்சி மகாளி சந்தனமாரி மாறி பாதாள கண்டி பார்வதி ஈஸ்வரி பரமேஸ்வரி மந்திரம் படிக்கிறது வரைக்கும் கிழவரை வச்சிருப்போம். படிச்சு முடிச்ச உடனே அவரை ஓட 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 விரட்டிடுவோம். அப்படியே ஆட்டு அப்படியே 8 பேர் அசுதனை அழைத்துக் கொண்டு கோட்டைக்குள்ள புறத்தே ஆளார்கள் 8 பேர். கண்ணா இருக்கிறவங்க தான் கட்டிக்காரங்க. என் பெருமாள் இங்கிருந்து போகும்போது மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு அடையப்ப மாடு தப்பாமலே கண்ணா இருக்கு. தூண்டிக்காரங்களுக்கு மிதப்புல கண்ணு, அதே போன்று கண்ணனுக்கு லிங்கத்து மேல கண்ணா வாராது. அம்மா பேத்தி என்னது இது குளக்கட்டையா இருக்கு? கண்ணால பாக்கூடாது சொல்லக்கூடாது. சிவலிங்கம் பகவான் நினைச்சு நாங்க 103 லிங்கம் முடிச்சு வந்துட்டு இருக்கோம். அதனால யாரையும் கேட்கக்கூடாது, லிங்கத்தை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பார்க்கக்கூடாதுங்க? என்ன காரணம்? சிவலிங்கம் தான் அவருக்கு கூட்டி போயிருக்காங்க. அம்மா லிங்கத்துக்கு 50 ஆண்டு காலம் அழிவில்லாமல் வரக்களை பெற்று வாழ்ந்து வருகிறோம். தாத்தா இதெல்லாம் எங்க சிவன் கொடுத்த சிவலிங்கம், பகவான் கொடுத்த பாடாலிங்கம். ஒரு தாத்தா லிங்கத்துக்கிட்ட போவாரு. அம்மா பேத்தி உங்க அத்தான் பகவான் லிங்கம் கொடுத்தாருன்னா ஏன் ஒவ்வொரு கலர்ல இருக்கு? மஞ்சள் இருக்கு, அது ஏன் சோப்பா இருக்கு? அது ஏன் வெள்ளையா இருக்கு? அது ஏன் பச்சையா இருக்கு? பச்சை அவசியமா? அது என்ன அவசியம்? நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையே. இரவிய பொடி மஞ்சளா தான் இருக்கும். நான் இன்னைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன் பச்சை அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு. பச்சை குங்குமம் அது முருகனுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சாப்பிட்டோம்னு வைக்க செவிக்காம போயிடும். அதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. பாட்டுல வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லியாரு. சொன்னதான் நான் சொன்னேன், நான் தப்பா வந்து சொல்லிக்கிட்டதா சொல்லப்பட்டா வரைச்சி வரைச்சி அடிக்கியா. ஒவ்வொரு காப்பு ஒவ்வொரு அவசியம் பண்ணிருக்கு. ஆமா தாத்தா இந்த லிங்கத்தை பாத்தீங்களா? ஏ பேத்தி உங்க மந்திரம் ஏன் ஆலமரத்துல பலிக்கல தெரியுமா? இந்த லிங்கம் இருக்க போய் தான் உங்க மந்திரம் பலிக்கல. பகவானை பத்தி உங்களுக்கு தெரியாது. யாரு வரம் கேட்டாலும் அவருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஒரு பிரயோஜனமும் இருக்காது. பகவான் கொடுத்த லிங்க வரம் உண்மையா இருந்தா நீங்க ஆலமரத்துல மந்திரம் சொல்லும் போது ஒரு இலையாவது கீழே விழுந்திருக்கணும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இதுல 103 லிங்கத்தை நீங்கள் அள்ளி கடல்ல போட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. உங்களுக்கு மந்திரத்தை சொல்லிட்டாரு. அந்த லிங்கத்தை அப்புறப்படுத்தானே அவர் வந்திருக்காரு. இது அறியாத 8 பேர்களும் அக்கா தங்கை மாறும், அக்கா தங்கை மாறும்
பாடுபட்ட பலன் வேணுமே. வேலை பார்த்தா சம்பளம் இருக்கணும். ஆமா ஆமா சம்பளம் இருக்கணும். வேலை பார்த்தா ஆமா வேலை பார்த்தா சம்பளம் இருக்கணும். போன மாத சம்பளம் சேர்த்து. ஆமா ஒவ்வொரு மாத சம்பளத்தை கூட கூட கொடுக்கணும் ஆளுக்கு. ஆமா பாடுபட்ட பலன் வேணுமானா ஒப்படாதியானவா 2 லிங்கத்தை எடுத்தா கண்ணத்திலேயே ஒதுக்கிட்டா. ஒதுக்கின மகிமையினால அவளுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைச்சு. ரெக்க முளைச்சா நிக்க மாட்டுக்கா, நில கொண்டு இருக்க மாட்டுக்கா. அப்படியா? ரெக்க முளைக்கா, சிரசு முளைக்கா. என்னதுன்னா 2 பக்கமும் சிரசா இருக்கு. சிரசு முளைச்சிருச்சு கண்ணத்துல. 2 பக்கமும் 2 லிங்கம் சிரசாக முளைத்து விட்டது. சிவனுடைய லிங்கம் வந்து சிரசா இருக்கா. சிரசு முளைத்து எப்படி இருக்கணும் கேக்கியா? சாமி உச்சியில குட்டின முட்டதுதான் பெருமாள் கண்ணன் பார்த்தார். பகவான் பார்த்தாருன்னா போய் தங்கச்சிட்ட அடிபட்டவர்னு கேவலமா பேசுவாரு. ஆகையினால் அடைக்க நம்ம சாபம் கொடுக்க வேண்டும் என்று அம்மா தங்கைமார்களே காளியர்கள் குட்டின குட்டால கண்ணனுக்கு உச்சிப்புளி துடுக்கி. அதனால் இன்று எனக்கு எப்படி உச்சிப்புளி துடித்ததோ இதே போன்று இனிமேல் பூமியில பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சிப்புளி துடிக்க வேண்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. எப்படி நாளைக்கு துடிக்கும்? 6 மாதம் வரைக்கும் துடிக்கும். 6 மாதம் வரைக்கும் 3 மாதம் வரைக்கும் நல்லா துடிக்கும். 6 3 9 மாசம் வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்தா 3 மாத பிள்ளைக்கும் 6 மாத பிள்ளைக்கும் துடிக்கும். 6 மாதம் அதுக்கப்புறம் மேகிடும். அப்படியா? அந்த குழந்தை பிறந்தவங்க சாந்து போட்டு மூடிடுவாங்களோ? ஆமாவா? இல்ல ஒரு குழந்தை பிறந்தா அந்த 3 மாதம் வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் அந்த பிள்ளை அந்த உச்சிக்குள்ள எண்ணெய் வச்சு அந்த மண்டையை உருட்டி குளிப்பாட்டணும். கையை பிடிச்சி காலை பிடிச்சி எடுத்து விடணும். அப்படி மண்டையை உருட்டி குளிப்பாட்டணும் வச்சுக்கோங்க. மண்டை எப்படி இருக்கும்? மண்டை ஊசியா இருக்கும். உச்சியில புளியே இல்ல. அப்ப சில பிள்ளை வந்து ஊசி மண்டை பேர் வச்சிடும். சங்கில முடிச்சும் இல்ல. அதான் அதாவது சில பொம்பளை எல்லாம் அவ அம்மா பெத்து எடுத்தா தானே உச்சிக்குள்ளி துடிக்கும்.
இது ரெடிமேடா செஞ்சது மாதிரி இருக்கா? இங்க என்ன துடிக்கும்? அப்படிலாம் சில கலை தெரியாம தான் அந்த மண்டை ஊசியா இருக்கும். ரெட்ட மண்டா ஊசி மண்டா மண்டை ஊறிட்டு குடுப்பாக்கணும். யாருக்கு இருக்கா இந்த கொலைகள் மாதிரி மண்டை உருளமா? அது சில கலை தெரிய மாட்டாரா? தம்பி ஏ தம்பி என்னது பாடி சகல போலாம் அப்படிலாம் பண்ணணும். அப்படி என் பெருமாள் கண்ணன் 8 பேருக்கு சாபம் கொடுத்தார். குட்டு ஊரை குலமா உங்களுக்கு குட்டு ஊரை குலமா அம்மா பேத்தி தாத்தாவுக்கு சொந்த ஊரும் பேரும் ஒண்ணு போல இருக்கும். தாத்தா யார் தெரியுமா? நானோ பரதேசி, நானோ பரதேசி, எனக்கு நடக்க முடியவில்லை ஊரும் காசி, ஊரும் காசி.
மகனையும் அழைப்பதற்கு வந்தேன் அம்மா இந்த வழி எனக்கு மனமிருந்தா அன்னம் போடு ஆட்டிக்கு அன்னம் போடம்மா வம்புடுப்பு பேசாதீங்கோ யாருமே இல்லைன்னா குடும்ப வரலாறு மொத்தம் சொல்லுவீங்க. தாத்தா எங்க பேரை சொல்லு பாப்போம். எங்க முப்புறம் கோட்டைக்குள்ள ஆண்கள் வரக்கூடாது, ஆண்பாடு அடிக்க கூடாதுன்னு எழுதி போட்டிருக்காங்க. அப்படி அனுமதி இல்லாமல் ஆணாக பிறந்தவர்கள் யாரு வந்தாலும் தலைய அறுத்து கோட்டை வாசல்ல தொங்கு விட்டுருவோம்னு அங்க எழுதி போட்டிருக்கோம். தாத்தா எழுத்து தெரியுதா? கண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்காது. தாத்தா ஏன் கண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது? வெள்ளை எழுத்துனா எப்படி இருக்கும்? தாத்தாவுக்கு தூரத்துல வர பெண்கள் தெரியும், பக்கத்துல வர ஆண்கள் தெரியாது. இந்த தாத்தாவை பொத்துக்கொடையில வச்சு கொடுத்தோம்னா தூரத்துல வர பெண்களா தாத்தா கலர் டிசைன் டிசைனா அதனால தாத்தா கணக்கு தெரியுது. இவருக்கு ஒயிட் ஆம்பளைங்க எல்லாம் அங்க ஒயிட்ல இருக்காங்களா? அவங்க போடுற ட்ரெஸ் வெள்ளை, என் கண்ணு வெள்ளை, அதான் வெள்ளை எழுத்து. அதனால தெரியல. அதான் தாத்தா பவர் பிடிக்க பொம்பளைங்க பாருங்க விதவிதமா பச்சை கலரு செங்கிட்டா, மஞ்சள் கலரு செங்கிட்டா, சிவப்பு கலரு செங்கிட்டா. அந்த உடைகளாவது நம்ம கணக்கு தெரியுது. கலர் கலரா உடை கட்டியிருக்காங்க இல்லையா? அதனால வெள்ளெழுத்துக்கு அது நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. அந்த வெள்ளெழுத்து தான் உள்ளெழுத்து மறைச்சு போடுச்சு. உன் கண்ணை நோண்டி கரண்டில போறீங்க. தெரிய மாட்டேங்க, சரியா பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்காது தோண்டி எடுத்துட்டா பிடிக்காது. அப்ப எல்லாத்தையும் அலுவலகத்துக்கு கூட்டி போனா பூரா உரிச்சு மாத்தணும். அப்படியா? இந்த கண்ண இந்த நோய்க்கெல்லாம் அரவிந்தில ஏற்ற மாட்டாங்க. கண் பார்வை மங்களாக தான் ஏற்றுவாங்க. கல்ல கண்ணுக்கெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. அப்படியா? அப்படின்னு இருக்கு. எல்லாரும் வருவாங்க. அன்னைக்கு கூட எல்லாரும் தாத்தா வந்ததே வந்தியல, நெத்தியில இழுத்து போட்டிருக்கல. ஆமா நாமா ஆமா உங்க பேரை சொல்லுங்கயா. சொல்லுங்கயா. தாத்தா சொல்லுவாரலாம், முன்னால இருக்காரா? ஐயா ஆமா எங்க அண்ணன் பேரை சொல்லு. சொல்லு. யார் பேரை சொல்லு. சொல்லு. ஆமா ஓம் சக்தி சொல்லு. ஓம் சக்தி. ஓம் சக்தி. நமோ நாராயண நமக. நாராயண நமக. இந்த யார் பேரை சொல்றதுக்கு எங்க அண்ணன் பேரை சொல்லுடா. ஓம் நமோ நாராயணா. நமோ நாராயணா. எப்ப விடக்கூடாது. நம்ம அட்டகாலி 8 பேருக்கு பேரை சொல்லாம நம்ம பேரை சொல்லாத ஒண்ணே. ஆமா தாத்தா சும்மா விட மாட்டோம். காலையில 8 பேரும் சேர்ந்து கைய மடக்கின ஆளுக்கு 8 பேர் 6 கொட்டு தான் விழுந்திருக்கு. 8 விழுந்துருச்சோ? 8 கொண்டு போயிட்டா மண்டையில. எனக்கு படிக்க தெரியாதப்பா. ஆமா அதனால சொன்னேன். அப்ப கைய மடக்கிட்டா அட்டகாலி 8 பேரும் சேர்ந்து தம்பி ஆமா 8 கொண்டு பேரும் கொட்டின உடனே ஆமா நம்மளால போக முடியுமா? முடியாது. நீ போனாலும் முடியாது, நான் போனாலும் முடியாது. வேற யாரு போவா? நல்ல ஆளத்தான் பச்சணும். நல்ல ஆளு யாரை பச்சதா? போயிட்டு வரக்கூடிய ஆளை பச்சணும். போயிட்டு வரக்கூடிய ஆளு. அப்படி யாரு இருக்கா? நல்ல ஆளுல நம்ம சென்டெல்லாம் போய் பயந்துதான் இல்லை. நான் போயிட்டு இருக்கா? போவாதா? நாம இருக்குன்னா இருப்பா எதுக்கு என்ன அப்படியா? நான் போயிட்டு வரேன். ஒருத்தர் போவா முல்லாம இருங்க. யாரும் போயிருக்க? யாரு போவா? போகக்கூடிய ஆளு போயிட்டு யாருனாலும் ஒரு ஆளு போயிட்டானுங்கிறனும். ஆமா நீ போறியா? நான் போறியா? நீ போக மாட்டியா? நீ போக மாட்டியா? அப்ப நீ போக வேண்டாம். அப்ப
எங்க எங்கடா துணிஞ்சு வருவாரா? அப்படியா? துணிஞ்சு பண்ண ஒத்தையில பண்ணா வண்டி மட்டும் எங்க பைக் மட்டும் போதும். இப்ப பைக் தான் கொடுத்தா போதும். விடிய விடிய சுத்துவாரு. வீட்டுக்கே வரமாட்டாங்க. பெட்ரோல் 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 என்ன பேசிக்கலாம் போயிட்டு வரோம். வண்டி இருக்குமா? வண்டி யாருக்குறாங்க? செட்டு கேட்டா மத்தியானங்களா லிங்கத்தை வாங்கணுமானா நம்ம மாப்பிள மாய கண்ணன் ஒருவரால் தான் முடியும். வேற யாருக்காவது வாங்க முடியாது. அவரையே நாம் அழைக்க வேண்டும் என்று அவைய நல்ல அவையோ மரியா அவைய நல்ல அவையோ மரியா அச்சுதா பஞ்சமாலே அச்சுதனே பஞ்சமாலே உனக்கு 1000 கோடி சரணம் ஐயா. கேட்டது யாரும் வந்ததுன்னு சொல்றதுக்கு பழக்கம் ஞாபகம் வரும். எதுக்கு கூப்பிட்டாரு? கண்ணனை பாக்குறதுக்கு கூப்பிட்டாரு. கண்ணன் தான் கூப்பிட்டுருக்காரு. ஆமா, அவர்கிட்ட தான் பாதி சொல்லணும். நம்ம நீர் போய் என் தங்கச்சி லிங்கம் கொடுக்கறதா அந்த லிங்கத்தை போய் வாங்கிட்டு வரோம். நீர் போனாதான் முடியும். ஆள் போனா முடியாது. வேற யாரு போனாலும் முடியாதையோ. கண்ணன் போனாதான் முடியும். வேற யாரை கொண்டு செப்பாது. மாப்பிள்ள உமது தங்க 8 பேருக்கும் 103 லிங்க வரத்தை நான் கொடுத்தேன். 103 கொடுத்துருக்கேன். 103 லிங்கம். அந்த லிங்கத்தை போய் நீதான் வாங்கிட்டு வரணும். இங்க லிங்கத்தை கொண்டு நீதி மறந்து நேர்மையை மறந்து உங்க தங்க 8 பேரும் பகவாமனா பல்லை உடைக்கா, சிவனார்னா செவன்ல அடிக்கிறா, கடவுள்னா கழுத்து நெறிக்கா, ராமானா நாக்கு அறுக்கா. இப்படியே விட்டோமே ஆனா நமக்கு எது என்ன ஆகும்? அரோகரா கதிதான். அதனால நீங்க போய் லிங்கத்தை எல்லாம் வாங்கிட்டு வரணும் ஐயா. அவை பெருமாள் கோபாலன் கண்ணன் பார்த்தார். லிங்கத்தை வாங்கணுமான எப்படி போகலாம்? ஆதியிலே குழந்தைகளாக இருந்தாங்க. நம்ம ஒரு வயசான தாத்தாவா போயிட்டோம். இப்பவும் நம்ம அப்படி போனோம்னா யாருன்னு பாத்துருவா. இந்த காலத்திலே பெண்கள் ரொம்ப விரும்பி பாக்குறது என்னது? காலையில நான் வில்லு கூட்டும் போது அங்க கிழக்கு இருந்து 2 குடுகுடுக்க வந்தாங்க. சக்கம்மா சக்கம்மா இறங்கி போய் கேட்கலாம்னு தான் பார்த்தேன். வில்லு வச்சுக்கிட்டு இருக்கேன் தான் போகல. கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் மை வேக வேண்டியது இருக்கு.
மை வேணாம் மைய போட்டு மைய எழுதிட்டா போதும்டா. எழுதுறதுக்கு இல்லையா கண்டிச்சு போகிறதுக்கு. கண்புலா இருக்கு. ஆமா அவர் நிறைய வச்சுப்பா கப்பிலா இருக்கு. ஆமா அவர் ஏகப்பட்ட கொடுத்து வச்சிருப்பார்ல. ஆமா அதை வச்சுதானே ஏமாத்துறாங்க. அவர் சுத்தி கேட்பாரு நிறையா. இவ்வளவு இருப்பாரு. பெண்களுக்கு பிடித்தமானது சோசியல் தான். ஆமா ஆகையினால் நாமல் ஒரு சோசியராக போக வேண்டும் என்று அமையோ 90 பஞ்சாங்க எடுத்து முப்புறம் கொட்ட வழியாக வருகிறார் இந்த முகந்தனாகிய கண்ணே. அறவமில்லாம இனி இருக்கக்கூடாது. நாமல் மகிமையை தெரியணுமே, ஆனா 4 பேருக்கு தெரியும்படி ஏதாவது வாயில 4 வார்த்தை வரணும் என்ற அம்பிகை வடக்குவா செல்வியம்மாள் கோட்டைக்கு முன்னாலே பார்க்கலையா அம்மா மாறே காளி
நான் வரம் கொடுத்தேன். இப்ப 51 வருஷமாச்சு கொஞ்சம் அகம்பாதமும் கூடி போச்சு. இவ அகம்பாத ஆணவத்தை அடக்கி ஒடுக்கணுமானா யாரு அனுப்பலாம்? களம் இருக்கு, பால் இருக்கு, களம் இருக்குது, அழகுமா அழகுமா கரம் பிடிக்கிற வேலை இருக்குது, அழகுமா வலையில வேலிருக்கையில் வினையும் இல்ல மயிலிருக்கையில், வேலிருக்கையில் வினையும் இல்ல மயிலிருக்கையில், அப்பா ஞான பண்டிதா அழகுமா அழகுமா கரம் பிடிக்கிற வேலை இருக்குது, அழகுமா மலையில கோட்டைக்குள்ள பக்தர்கள் ஒன்று கூடி பால் குடம் சுமந்து கொண்டு அட்டருக்கு பாலரெல்லாம் ஆசனமா வாரம் போய் வாரம் போ பக்தர்களே பக்தர்களே சொல்லி கேளும் கோட்டைக்குள்ள பகவான் என்று சொன்ன வேறையே பள்ளியிலே அடித்திடுவான், சிவனார் என்று சொன்ன வேலை செவிட்டிலையும் அடித்திடுவான், கோபம் கொண்டு 8 பேரும் பால் கொடுத்த குடும்பத்தால உடைத்தாள வாவிளம்ப எடுப்பாள பக்தர்கள் கழுத்திலையும் மாலையா போடுவாள பெரம்பை எடுப்பாள பெரம்பை எடுப்பாள பக்தர்கள் செவிட்டில அடிப்பாள குடத்தை புடுங்கினா பாலை அருந்தினா குடத்தை கீழே போட்டு உடைத்தா வாவிளம்பை எடுத்த பக்தர்கள் கழுத்திலே மாலையா போட்டு பெரம்பை எடுத்தா செவிட்டுல ஓங்கி ஒரு அடி பொங்கடா அடிச்சவன போய் உங்க ஆண்டவன் பித்தன்கிட்ட போய் சொல்லுங்கடா. அடித்த அடி பொறுக்காமல் அட்டருக்கு பாலர்கள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள். அடிவெள்ளி கைலாசந்தான் ஆதிவெள்ளி கைலாசந்தான் அட்டருக்கு பாலர்
வந்து ஆண்டவன் இடமாதிட பகவானே பரம்பொருளே பரம்பொருள் பக்தர்கள் வார்த்தை கேளும் கோட்டைக்குள்ள அப்பாலங்க 8 பேர்கள் பால் குளத்தை சுமந்தல்லவோ முப்பூர